சாய்ராம் ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன் மனதில் நாள்தோறும் குவிக்கின்ற வினாக்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகின்றது. உன் முக்காலங்களில் நடந்த அனைத்தும் உன்னுடைய மனதில் அதிகமாக வினாக்களை ஏற்படுத்தும். அத்தனை வினாக்களுடன் எதிர்காலம் பற்றிய படபடப்பு உன் மனதில் உன்னை மருக செய்கின்றது. அதை உன் அப்பா நான் அறிவேன். அவைகள் யாவும் அர்த்தமற்ற வினாக்கள். உன் வினாக்கள் என்பது உன் தேவைகளுக்காக இருக்கின்றது. அது உன்னிடத்தில் வினா எழுப்பாமலேயே வந்து சேரும். உனது இந்த மானுட தேகத்தின் பண்பு என்பதை தாண்டி வரும் கோபம், வெறுப்பு, காயம் தான் பட்டாலும் வலித்தான், மற்றவர்கள் பட்டாலும் வலித்தான். அப்படி இருக்கையில் ஏன் இந்த வலி ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி கொடுக்கிறார்கள் என்ற கேள்விக்கு ஒரே பதில் கர்மா தான். பூட்டிய வீட்டை தான் திறந்து வைக்க முடியும். அதே போல்தான் வாழ்க்கையில் சில கதவுகள் தாளிடப்பட்டு இருக்கலாம். ஆனால் அவைகள் மூடப்படுவதற்காக அல்ல, வீடு வாசலையோ திறந்து வைப்பதற்காகவே. ஒரு காயத்தால் தான் எல்லோரும் வாழ்க்கையை புரிந்து கொள்கிறார்கள். காயம் பட்டவர்களுக்கு வலி, அந்த வலியிலிருந்து மீண்டு வர வேண்டும். அதில் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவமும் ஒரு பாடம்தான். வலி கொடுத்தவர் தான் செய்த தவறை நினைத்து வருந்தும் காலம் நிச்சயமாக வரும். அவற்றால் அவர்கள் சந்திக்கும் வினைகள், அதில் தன் தவறை உணர்ந்து பக்குவம் அடைய அதுவும் ஒரு அனுபவம்தான், அதுவும் ஒரு பாடம்தான். நாம் என்ன செய்கின்றோமோ அதுவே நமக்கு வந்து சேரும். நல்லதோ கெட்டதோ எல்லாம் ஒரே பாதையில் ஏற்படும் இரு வழி பயணமாய் இருக்கும். எதிர்முறை பயணம். இந்த பயணத்தை நீ முடிக்க போகின்றாயா? இனி எல்லா வெற்றிகளும் உன்னை தேடி வந்து சேரும். வெல்வாய். இனி உன் வாழ்க்கையில் புனிதமான ஆத்மாவாக வாழ்வாய். மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய். அச்சமயத்தில் நீ மகிழ்ச்சியுடனும் ஆனந்த கண்ணீருடன் நன்றி கூற போகின்றாய். இன்று நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.